ஸ்டார்ட். உயிர்த்த ஆண்டவருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரிகளே, சகோதரர்களே, அருமையான பிள்ளைகளே, அனைவருக்கும் உயிர்ப்பு பெருவிழா நல்வாழ்த்துக்கள். உயிர்த்த ஆண்டவர் இந்த உலகத்திற்கு விட்டு சென்ற அன்பு, அமைதி, சமாதானம், மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் ஆளுகை செய்யட்டும். இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே உங்களோட இந்த சிறிய செய்தியை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் இயேசுவும் மாற்றமும் ஒன்றிலிருந்து மற்றொன்று பிரிக்க முடியாது. கானா ஊரில் தண்ணீர் திராட்சரசமாய் மாற்றமடைந்தது. பல பாவிகள் புனிதர்களாய் மாற்றமடைந்தார்கள். பல பலகீனர்கள் சீடர்களாய் மாற்றமடைந்தார்கள். இறைவன் பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகின்றார் என்ற மாற்றத்தை கொண்டு வந்தார். சட்டத்திற்காக மனிதன் அல்ல, மனிதனுக்காகத்தான் சட்டம் என்ற மாற்றத்தை கொண்டு வந்தார். பெண்கள், குழந்தைகள், தொழுநோயாளர்கள் சமுதாயத்திற்கும் இறைவனுக்கும் அந்நியப்பட்டவர்கள் அல்ல, மாறாக இறைவனுக்கும் சமுதாயத்திற்கும் நெருக்கமானவர்கள் என்ற மாற்றத்தை கொண்டு வந்தார். துன்பம் சாபம் அல்ல, மாற்று உருவில் வருகிற ஆசீர்வாதம் என்ற மாற்றத்தை கொண்டு வந்தார். இந்த மாற்றங்களுக்கெல்லாம் உச்சமான ஒரு மாற்றமாக இருப்பது ஆண்டவர் இயேசுடைய மரணத்தினால் இந்த உலகம் பெற்றுக்கொண்ட மாற்றம். மரணம் மனிதனுடைய வாழ்வின் முடிவு அல்ல, மாறாக நிலை வாழ்வின் தொடக்கம் என்பதை இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலும் உயிர்ப்பினாலும் இந்த உலகத்திற்கு பெற்று தந்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த உயிர்ப்பு காலம் நம்மை மாற்றமடைந்த மனிதர்களாக வாழ அழைப்பு விடுகிறார். கடந்த 40 நாட்களுக்கு மேலாக தவக்காலத்தில் பல்வேறு விதமான மாற்றங்களை நிச்சயமாக நாம் உள்வாங்கி இருந்திருக்கும். நல்ல மாற்றங்கள். இந்த 40 நாட்கள் ஒருவேளை நாம் விலை உயர்ந்த உணவுகளை தவிர்த்து எளிய உணவுகளை நாம் உட்கொண்டு மீதமுள்ள பணத்தை நாம் ஏழைகளுக்காக சேர்த்து வைத்திருப்போம். இந்த 40 நாட்களும் அலைபேசி பாவனையை நாம் குறைவாக பயன்படுத்தியிருப்போம். இந்த 40 நாட்களும் ஒருவேளை நாம் பிறரை பற்றி அதிகம் புரணி பேசாமல் இருந்திருப்போம். இந்த 40 நாட்களும் ஆலயத்திற்கு தவறாமல் ஒருவேளை வந்திருப்போம். இந்த 40 நாட்களும் விவிலியத்தை நாம் அன்றாடம் வாசித்திருப்போம். இப்படி நிறைய மாற்றங்களை இந்த தவக்காலத்திலே தற்காலிகமாக நாம் உள்வாங்கியிருப்போம். இப்போ உயிர்ப்பு அப்படின்னா என்ன? உயிர்ப்பு தவக்காலத்தில் நாம் உள்வாங்கி இருக்கிற தற்காலிக மாற்றங்களின் முடிவா? நிச்சயமாக இல்லை. உயிர்ப்பு நிரந்தர மாற்றத்தின் முகவுரை, இல்லை என்றால் முன்னுரை. எனவே பிரியமுள்ள சகோதரமே, தவக்காலத்தில் தற்காலிகமாக நாம் பயிற்சி எடுத்த நல்ல மாற்றங்களை இந்த உயிர்ப்பு காலத்தில் நிரந்தரமாக கடைபிடிக்க முயற்சி செய்வோமா? God bless you all.